மனைவிக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஒவ்வொரு ஆணும் நினைப்பான். பிரச்சனைனா கூட்டு குடும்பத்தில் அது கொஞ்சம் கஷ்டம். கல்யாணம் ஆச்சு 3 மாசம் எங்க அம்மா என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, நீனா அவ சொல்ற பேச்செல்லாம் பூமி மாடி தலையாட்டி இருக்கிறேன்னு. நான் சொன்னேன், இல்லைம்மா, மனைவிக்கு மரியாதை தரணும், மனைவி சொல்லி மந்திரம் அப்படின்னு நான் படித்தேன். அது உங்க அப்பாவுக்கு சொன்னது, உனக்கு இல்லை அப்படின்னாங்க. தியாகம் எல்லாம் தான் பண்றோம், ஆவணியும் தியாகம் பண்றோம், நல்லா பெரிய தியாகம் தான் பண்ணி. எனக்கு அப்பளம்னா அவ்வளோ பிடிக்கும். தயிர் சாதத்தை கூட அப்பளம் சாப்பிடுவேன். ஆனால் எங்கள் வீட்டில் அப்பளம் எப்படி சாப்பிடுவேன்னா, தட்டு வச்சுட்டு தட்டு உள்ள அப்பளம் வைக்க மாட்டேன். அது எப்போ வச்சாலும் 2 நிமிஷத்தில் கச்சி போயிடும். அதனால் அப்பளம் வச்ச உடனே அதை டைனிங் டேபிளில் வச்சுருவேன். அது அழுத்தாக இருக்குதுல, அதெல்லாம் பழகிடுச்சு. ஜோதியில் அழைக்க மாதிரி தான் டைனிங் டேபிளில் வச்சு அப்படியே எடுத்து கடிப்பேன். இந்த பழக்கம் கெட்ட பழக்கம்னு சொல்ல முடியாது, ஆனால் இதான் எனக்கு பழக்கம். முதல்ல எங்கள் மாமியார் வீட்டில் சாப்பிட போகும்போது மாமியார் எடுத்துன்னு வந்து அப்பளத்தை வச்சாங்க தட்டில், இலையில எடுத்து வச்சுட்டேன். ஐயோ, அப்பளம் பிடிக்கலன்னு முன்னாலே சொல்லக்கூடாதாமா அப்படின்னு அப்பளத்தை எடுத்து போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. அந்த அம்மா அடுவாங்க ஏற்றும் போது அப்படியே பார்த்துக்கினேங்கிறேன். இந்த வடிவேல் சொல்லுவார்ல, வடை போச்சேன்னு.